அந்த இருட்டிலே இருக்கக்கூடிய அந்த தேவகியினுடைய வயிற்றிலே 8வது குழந்தையாக கண்ணன் பிறந்தான். குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை பார்த்தா அந்த சிறையோ இருட்டு. இது நாள் வரை அவன் கர்ப்பத்திலே இருந்தான். அந்த கர்ப்பமோ இருட்டு. அந்த கர்ப்பத்திலிருந்து அந்த குழந்தை பிறந்தது. வெளில வந்தா வெளிச்சத்தை பார்க்குமான்னா பார்க்கவே இல்லை. அத்தனை இருட்டு அந்த சிறையிலே. தேவகி நினைக்கிறாள், ஐயோ இந்த குழந்தை பிறந்திருக்கே, இவனோ கண்ணங்கரியதுவாக இருக்கக்கூடிய நீலமேக சாம்பள வர்ணன். இந்த கருப்போட கருப்பு சேர்ந்தா இந்த குழந்தை என்ன நிறம் கூட அவளுக்கு தெரியல. தேவகி யோசித்தாள், நமக்கு அசரீரியாக வந்து எம்பெருமான் நமக்கு சொன்னானே, அவனே தெய்வமாக பிறப்பேன் குழந்தையாக பிறப்பேன்னு சொன்னானேன்னு நினைச்சா. அந்த க்ஷண நேரத்திலே அந்த கண்ணங்கரியதுவாக இருந்த அந்த கண்ணன் கிருஷ்ணன் தான் யார் என்பதை தன்னுடைய தாய்க்கு அடையாளம் காட்டும் முகமாக வெள்ளை வெளேர் என்ற அந்த தேகத்தோடே பரிமுகனாக ஒரு குதிரையாக மாறி அந்த தாயினுடைய வயிற்றிலே தவழ்ந்தான். பார்த்தால் தேவகி ஒரே ஆச்சரியம், ஒரு சந்தோஷம். பிரம்மண்யோ தேவகி புத்திர பிரம்மண்யோ மதுசூதனகா என்று அந்த குழந்தையை பார்த்து, நீ என்றோ கண்ணனாக பிறந்திருக்கிறாய், நீ என்றோ அன்று அயக்ரீவனாக சென்று நீயே ஒரு தாயாகி அந்த படைத்த அந்த வேதங்களை எல்லாம் காப்பாற்றி பிரம்மனுக்கு அதை மீண்டும் வழங்கி அந்த எம்பெருமான் இன்றைக்கு தாய் தந்தையாக இருக்கக்கூடிய சாதாரண மானுட பிறவியாகிய என்னை காப்பாற்ற மாட்டானா என்கின்ற அற்புதமான அந்த தன்னம்பிக்கை அவளுக்கு பெருகியது. இந்த குழந்தை தாய் தந்தையை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கையை ஹயக்ரீவனாக வந்து அந்த எம்பெருமான் அந்த தேவகிக்கு அடையாளம் காட்டினான். பிறகு குழந்தை பிறந்தது, வளர்ந்தது, கோகுலத்திற்கு போனது. அந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபியருடைய எல்லாம் கண்ணன் விளையாடினான். கம்சன் அசுரர்களை அனுப்பினான். பல்வேறு அசுரர்களை எல்லாம் வதம் செய்தான். பின்னாலே இந்த கண்ணனை அழைக்கும் பொருட்டு கம்சன் அக்ரூரரை அனுப்புகிறான். அக்ரூரர் மிக சிறந்த வேத பண்டிதர், சாஸ்திரங்களை எல்லாம் கற்று தெளிந்தவர். அவர் இந்த கண்ணனை கோகுலத்தில் இருந்து துவாரகைக்கு அழைச்சி போகணுங்கிற அந்த கடமை கூப்பிட்டு வரார். கண்ணனை அழைக்கிறார். கண்ணனை பார்த்தா அந்த கோபியர்கள் விடவே இல்லை. கண்ணனை நாங்கள் அனுப்ப மாட்டோம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கோபியர்கள் எல்லாம் அவனுடைய கைகளை பிடித்து கொண்டு சிலர், அவனுடைய கால்களை பிடித்து கொண்டு சிலர், அவனுடைய இடுப்பை பிடித்து கொண்டு சிலர், இப்படியாக எல்லோரும் அந்த பெண்கள் எல்லாம் அவனுடைய கண்ணனுடைய அந்த ஸ்பரிசத்தை விடமாட்டோம் என்று சொல்லி அவனை அனுப்ப மாட்டோம்னு சொல்லி அங்கே தகராறு செய்கிறார்கள். கண்ணன் சொல்றான், நான் போயிட்டு திரும்பி வந்துடுறேன்னா. இதை பார்க்கிறார் அக்ரூரர். என்ன இது, இந்த குழந்தையா? இந்த குழந்தைய அத்தனை அசுரர்களை மதம் செய்தது, இப்படி பெண்களோட விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண குழந்தையாக இருக்கிறானேன்னு ஒரு க்ஷண நேரம் அவருடைய மனம் அக்ஞானத்திலே ஈடுபட்டது. கண்ணன் ஏறினான் தேரில். பலராமர் கூட வந்தார். இருவரையும் ஏற்றிக்கொண்டு அக்ரூரர் துவாரகையை நோக்கி போனார். துவாரகையை நோக்கி போகின்ற அந்த சமயத்திலே இளைப்பாற வேண்டும்னு பார்க்கிறார். பின்னால் திரும்பி பார்த்தா அந்த குழந்தையாகிய கண்ணன் பலராமனுடைய மடியில் படுத்துக்கொண்டு நன்னா தூங்கி போயிட்டான். நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறான். இதை பார்த்தார், இந்த குழந்தையா போய் கம்சனை ஜெயிக்க போகிறான், அவனை இவன் வதம் செய்ய போகிறானான்னு அவருக்கு அந்த சலனம் இருந்து கொண்டிருந்தது. நன்னா தூங்கி போயிட்டான் கிருஷ்ணன். தூங்கி போன அந்த கண்ணனுக்காக யமுனை நதிக்கரையிலே இளைப்பாறுவதற்காக அந்த தேரை நிறுத்தினார் அக்ரூரர். அந்த யமுனையிலே இருந்து தீர்த்தம் பருக வேண்டும் என்பதற்காக அந்த ஆற்றிலே இறங்குகிறார். ஆற்றில் இறங்கினா க்ஷண நேரத்திலே அந்த அந்தி மாலையிலே சூரியனுடைய அந்த கிரணங்கள் படுகின்ற அந்த நேரத்தில் அந்த தண்ணியில் பார்த்தா உள்ளுக்குள்ளே 1000 தலைகளோடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்ப்பத்தினுடைய ஒரு பிம்பம் தெரிகிறது. அதிர்ந்து போனார் அக்ரூரர். இது என்ன இது? அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறோம், அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சர்ப்பமோன்னு ஒரு சில நேரம் திகைத்து போனார். ஆனால் பார்த்தா அந்த தண்ணியில் அப்படி எதுவும் தெரியல. அது ஒரு பிம்பம்னு மட்டுமே அவருக்கு தெரிகிறது.